இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த கேமராவும் என்னோட மொபைலும் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கு இல்லையா, இது இன்ஃப்ராரெட் லைட். ஒருவேளை அவங்க இருட்டுல பேசினா கூட அவங்களோட உருவம் தெளிவா இதுல பதிவாயிடும். அடேங்க அப்பா, இருட்டுல கூட இந்த கேமரா படம் முடிச்சிருமா? ஆமாண்ணே, இதுல இருக்கிற கேமரா 4K கிளாரிட்டி, அதுவும் HD வேற. அந்த வைஜெயந்தி மேடம் இந்த செல்ல முன்னாடி என்ன பேசினாலும் அப்படியே சூப்பரா ரெக்கார்ட் ஆயிடும். இல்லை, இதை நம்ம வீட்ல உட்காந்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? அவங்க என்னென்ன பேசுதாவுன்ட்டு? இல்லடா, மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணா குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஆனா இந்த சிலையிலேயே மெமரி சிப் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ஹை டெஃபினிஷன்ல ரெக்கார்ட் ஆயிடும். சோ அப்புறமா நாம அதை எடுத்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பர். நம்ம வேலையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ இந்த சிலையை எப்படியாவது அந்த வைஜெயந்தி மேடம் வீட்டுக்குள்ள வச்சிரணும். அப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, அங்க அவங்க என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன பிளான் பண்றாங்க, A to Z எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுல மூமெண்ட்ஸ் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. முருகா, எல்லாம் இங்க தப்புதான். என்னோட வீட்டுக்காரர் விருமன் உன்னோட வைர வேலுக்கு ஆசைப்பட்டது பெரிய தப்புதான், எனக்கு தெரியுது. ஆனா அத பத்தி என் வீட்டுக்காரருக்கு தெரியாம உன்னோட வைர வேலை திருடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு. நீ மன்னிக்க மாட்டியா? வேல், வைர வேல், அத கொண்டு வர்றது எவனோ வெளிநாடு பார்ட்டி. அதோட விலை பல கோடி. நாங்க வாழ்நாள் முழுக்க வாங்குற சம்பளத்தை விட ரொம்ப அதிகம். அதுல அவர் கொஞ்சம் சபலப்பட்டுட்டாரு. அந்த பக்தரையும் அவரோட ஒய்ஃபையும் கொலை பண்ணவே துணிஞ்சிட்டாரு. ஆனாலும் உன் பேர்லயே ஒருத்தன், சண்முகம்னு ஒருத்தன், அவன் வந்து அவரை சிக்க வச்சிட்டான். அவரால் அந்த அவமானம் தாங்க முடியாம சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. அவரோட பேராசை தப்புதான். அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா? சின்ன பையனை கையில வச்சுக்கிட்டு நான் அனாதைய நின்னனே, எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? அதனாலதான் அந்த சண்முகத்தை நான் பழி வாங்க நினைச்சேன். நான் என்ன தெய்வமா? சாதாரண ஒரு மனுஷி தானே. எனக்கும் கோவம்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும். அதனாலதான் சண்முகத்தை பழி வாங்கறதுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தேன். என் புருஷனை இழந்த கோபம் என் மனசுல இருந்துச்சு. அதனாலதான் அந்த சண்முகத்தை பழி வாங்க வந்தேன். அதுலயும் நான் அனுபவிச்ச அந்த வேதனைய அவனும் அந்த வேதனைய அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சூழ்ச்சி பண்ணி அவன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். மாலதிய நானே கொன்னு போட்டுட்டு அந்த பழிய அறிவழகன் மேல போட்டேன். இப்ப அந்த அறிவழகன் ஜெயில கிடக்குறான். நான் என்ன மாதிரி வேதனை அனுபவிச்சேன்னு இப்ப அந்த சண்முகத்துக்கு புரியும்ல. தினம் தினம் தன்னோட தங்கச்சிய பாக்குறப்போ அவனும் அந்த வேதனைய அனுபவிப்பான்ல. அதுக்காக தான் பழிய அவன் மேல நான் போட்டேன். ஏன்பா குரு, நீயாவது அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? இவ கூட சேர்ந்துகிட்டு நீ ஆட்டமா ஆடுறியப்பா. இவங்க எனக்கு அதிகாரி மட்டும் இல்லம்மா, கூட பிறந்தவங்க மாதிரி. இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மாலதியை கொலை சொல்லி மேடம் தான் சொன்னாங்க. அதனாலதான் அவளை கத்தியால குத்தி கொலை பண்ண. இப்ப கூட எனக்கு அதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லம்மா. நான் செஞ்சது தப்பா இருக்கலாம் முருகா, ஆனா அது நான் பட்ட கஷ்டத்துக்கு பரிகாரம். அவ்வளவுதான். நான் அனுபவிச்ச வேதனைக்கு அது ஒரு நேர்த்தி கடன். என் வாழ்க்கையை செதைச்சு போட்டானே அந்த சண்முகம், அவனும் அதே வேதனை அனுபவிக்கிறதுக்காக நான் செஞ்ச திட்டம் தான் இது. இதுல எனக்கு ஒன்னும் குற்ற உணர்ச்சி இல்ல. அத நீ தப்புன்னு நினைச்சனா தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு மிஸ்ஸஸ் வைஜெயந்தி இவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்ய பார்த்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. மிஸ்ஸஸ் வைஜெயந்தி, என்ன மாதிரியான ஆபீசர் நீங்க?
சட்டத்தையும் நீதியையும் காப்பாத்த வேண்டிய ஆபீசர் கடைசியில என் அப்பன் முருகனோட வைர கிரீடத்தை கொள்ளையடிக்க ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்க மகனை காப்பாத்துறதுக்காக நீங்க குற்றத்தை மறைச்சு வேற ஒரு அப்பாவியே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் புனிதமான காவல்துறை மீது கலங்கம் கற்பிக்கப்படுது. Are you not ashamed? ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு பல குற்றங்களை பண்ணிருக்கீங்க மிஸ்ஸஸ் வைஜெயந்தி. உங்க பையன் குற்றத்துக்காக யாரையோ ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. இப்ப மிஸ்டர் சண்முகத்தை பழி வாங்கறதுக்காக மாலத்தின்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணது எல்லாமே உங்க வாக்குமூலத்துல தெளிவா வந்துடுச்சு. யுவர் ஆனர், இந்த வீடியோ என்ன வீடியோ ஒரு போலின்னு சொல்ல போறீங்களா? நான் தான் கண்ணு முன்னாடி பாக்குறேனே. இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபாரன்சிக்கு அனுப்பி வைக்க தான் போறேன். பட் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன், இது ஒரிஜினல் வீடியோ தான். இதுல இருக்கிறது மிஸ்ஸஸ் வைஜெயந்தி விருமன் IPS ஓட வாக்குமூலம் தான். நான் மேலே சொன்ன எல்லா குற்றங்களையும் மிஸ்ஸஸ் வைஜெயந்தி விருமன் தான் பண்ணியிருக்காங்கன்னு இப்போது எனக்கு ஐயம் திரிபர தெரிகிறது. இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமான வைஜெயந்தியையும் உடனிருந்த இன்ஸ்பெக்டர் குருவையும் உடனடியாக கைது செய்யும்படி இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. இல்லை விலகட்டா, நீ விடுதலை ஆயிட்டல. நீ உனக்கு இனி ஒண்ணும் இல்ல, நீ வெளியில வந்துருவ. சூப்பர் வாழ்த்துக்கள். இல்லை பரணி, நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. ஆமாடா. மிஸ்டர் குரு மீது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் குற்றச்சாட்டை பதிவு செய்யுமாறு நான் ஆணையிடுகிறேன். கொஞ்சம் கீழே வாங்க. ஏம்மா ரத்னா, உங்க ஆளுக்கு ஆரத்திய கரைச்சு வையே, அப்படியே ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு வைங்க. உங்க ஆளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வயிறார சாப்பிட்டு போயிடுறேன். அதுக்கு என்ன நினைச்சு, நீங்க எப்ப வேண்டா வாங்க, எப்ப வேண்டா சாப்பிட்டு போங்க. ஆனா இப்ப முதல்ல அறிவனை கூட்டு போயிட்டு சீக்கிரம் கூட்டு வாங்க. இங்கே நின்று மசமசன்னு பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க சார்வால். ரொம்ப நன்றி சண்முகம். சத்தியமா எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இல்லை, உனக்கு சிரிச்சா தாம்ல அழகு, அதுவும் அழும்போது உன் வாய் கோணும் போது கேவலமா இருக்கலாம். போதும், இனிமேல் நீ சிரிச்சிட்டு தான் இருக்குன, புரியுதா? சீக்கிரம் போயிட்டு கையெழுத்து போட்டு வா. போ, நிறைய வேலை இருக்கலாம்.